இந்த ஊருக்கு போய்ட்டு செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே கிளம்பிடுவேன். அதுதான் கோயம்புத்தூர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஊர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னை தான் பிடிக்கும், சென்னை தான் உயிர் மூச்சு அப்படிலாம் பேசக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள், ஓகேவா? கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. 1 டம்ளர் அரிசி, அதில் பாதி டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அளந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கூடவே நெய்யும் ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, சீரகம், மிளகு சேர்த்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 4-5 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு 2 வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி கூடவே வந்துட்டு 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு கல்லுப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சுருங்க. நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் கூடவே 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்ந்து 1 1/2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி விடணும். நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சக்கூடிய அரிசி பருப்பையும் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் தயார்.